Hey guys, welcome to Me Time Vlogs. இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்க வந்திருக்கோம்னா என்ன மெஸ் இது? ராயர் மெஸ். சோ ராயர் மெஸ்க்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலா சந்து உள்ளலாம் அங்க பாருடா எவ்வளவு அப்படியே திருப்பி பாருங்க. கூட்டத்தை பாருடா. சோ ராயர் மெஸ்ல தான் வந்துட்டு சாப்பிட வந்திருக்கோம். இது சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் குபேரா போறதுக்கு போறேன். ஆக்சுவலா நீங்க குபேரா FDFS வீடியோ வந்துட்டு ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் சண்டே பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் கோ. நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இங்கே. ஆமாம், ஆக்சுவலாக வந்தாச்சு. சரியான க்ரௌடு இல்லை சொல்லலாம், சரியான க்ரௌடு. அது நின்றுருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கே நக்கப்புறா எழுதிட்டு மட்டும் போயிட்டாரு. பின்னாடி சரியான கூட்டம், செம்ம கூட்டம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனோட பர்த்டே, ஹேமோட பர்த்டே. ஸோ அதுக்காக தான் நான், ரோஹன், கௌதம், வசீம் எல்லாரும் வந்துட்டு குபேரா படத்துக்கு அப்படியே இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு FDFS வீடியோக்காக போகிறோம். ஸோ ஹாப்பி பர்த்டே. என்ன பண்ணலாம்னு நினைக்கிற சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பர்த்டே அதுவும் ஒழுங்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நைஸ். பர்த்டே அதுவும் ஒழுங்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்டா இவ்வளோ நாள் நான் கெட்டு போயடா இருந்தேன். உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே என்ன சொல்றேன்? அதுவும் சொல்லு, எந்த மெட்ரோ போறான்னு தெரியல, அதான் கேட்டேன். மெட்ரோ போறேன்டா வெளியே இல்ல. பர்த்டே அதுவும் நம்ம கூடயே தான் இருப்பானா? வெளில போவான் சொல்லி கட்டுறா இல்ல. ஸோ கைஸ், நாங்கள் நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தூங்கலை. அவனுக்கு வந்துட்டு கேக் வெட்டணும். நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கவே இல்லை. நம்ம எத்தனை மணி படுத்தோம்? ஆமாம் 3:30 இருக்கும். ஒமேகல்ல வேற என்னென்னோ. ஸோ ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், ஸோ ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், ஜாலியாக வந்து விளையாண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகணும் வந்தா. ஸோ அப்படியே தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. அண்ட் மறுபடியும் 5:30 மணிக்கு இருந்துச்சு ரெடி ஆகிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஸோ ராயர்ஸ் மெஸ்க்கு வந்துட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் ஃபுட் எப்படி இருக்குன்னு. நீங்க இங்க முன்னாடி வந்திருக்கிறியா? இல்ல ஆனா எவ்வளவு உள்ள இல்ல. ஆமா, இது இருக்கிறது தெரியல எப்படி. ஆனா இவ்வளவு கிரௌட் வருதுன்னு தெரியும். கிரௌடு நாங்க உள்ள வந்து பார்த்துதான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே கும்பலா. ஆனா இங்க என்ன ஸ்பெஷலிங்க? பொங்கல் வடை சாப்பிடுறது. பொங்கல் சாப்பிட்டு நம்ம இப்ப தியேட்டர்ல உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் தூங்கல மாப்பிள்ள. நாங்க நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்து அவனுக்கு கேக் வெட்ட போனோம். அப்படியே அவரை பேக்கப் பண்ணோம். போற வழியில ஒரு சமூக சேவையில இறங்கிட்டு ஆமா ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களை அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து சரி என்ன பண்ணுவோம்னு நினைச்சேன், தூங்குவோம்னு நினைச்சோம். ஒமேகல் வந்து நாங்க பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தோம் கொஞ்சம். செம்ம டைம் பாஸ் அது. ஆக்சுவலா நைட் ஸ்டே போறோமோ அப்பலாம் ட்ரை கண்டிப்பா ஒமேகல் அதுக்குனே போறோம் நம்ம என்ன. சோ we had a good time. சோ அதே மாதிரி ராயஸ் மெஸ்ல வந்து வந்திருக்கோம். இன்னும் இருக்கிறது தெரியல ப்ரோ. ஆனா எப்படி கிரவுட் பத்தியா பின்னாடி அப்படியே பாரு. பின்னாடி எங்க தேடிட்டு வந்தோம். அது இல்லாம வெளிய நின்று இருக்காங்க. ஆமா. சோ let's see. ஸோ கைஸ், சுட பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துருச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா உட்கார கெப்பாசிட்டி ஒரு 16 பேர் 20 பேர் உட்காரலாம். ஆனால் வந்து சின்ன இடத்துல அவ்வளோ கூட்டம் வெளில அத்தனை பேர் நிற்கிறாங்க வேற. இத்தனைக்கும் இது வீக் டேஸ். போடுங்க நோட்டில் போடுங்க. இங்கே போடுங்க. வடையை வைங்க. எனக்கும் வடையும் நல்ல சூப்பரான ஒரு இதுல வந்துருக்கு. கிறிஸ்பியா இருக்கும். ஆமா, சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட், அருமையான டேஸ்ட். வடையும் பாத்தீங்கன்னா நைஸ், செம்ம கிறிஸ்பியா இருக்கு. நைஸ் சூப்பரா இருக்கு. பட் எப்படி இருக்கு உனக்குடா? மாப்பிள்ள எவ்வளவு சின்ன இடம் பாருடா. இல்ல ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கு, நல்ல ஃபீலா இருக்கு.
அப்பல எப்படி இருந்தது? அப்பல குவாலிட்டியா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. பொங்கல்ல வந்து ரசிச்சு சாப்பிட்டது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான். கேஷ்யூ நட்ஸ் அவ்வளோ இருக்கு அதுல. ஆமா, நிறைய கேஷ்யூ நட், இஞ்சி போட்டிருக்காங்க பொங்கல்ல, அதுவும் ஒரு காட்டா இருக்கு. எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. அந்த வடை கிறிஸ்பியா இருக்கு. பொங்கல் வடை சரியான காம்பினேஷன் டிஃபன்ல. இங்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் 3 ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஆனா அந்த 3 ஐட்டம்ஸ்லயும் இது ரொம்ப அதிகமா ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. சொன்ன மாதிரி 3 மேட்ரு தான். அந்த 3 மேட்ரை வச்சு எவ்வளோ வந்து டஃப் கொடுக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா டிஃபன் சென்டர்ஸ்க்கும் இவங்க டஃப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூட்டம் பார்க்கும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி ஏதோ ஒரு ஓவர் ஹைட்டான ஒரு பிளேஸ்க்கு வந்து ஒரு கூட்டம் வருது போல். நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா, என் தம்பி வசீம் வந்து ஆல்ரெடி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். ஸோ அவன் ஒரு கொடுத்த ஹைப்புக்கு நாங்கள் இத்தனை நாட்கள் எவ்வளோ காலையில் ஏஞ்சி போனோமா, ஒழுங்கா நம்ம தூங்க வேற இல்லை, ஒழுங்கா ஏஞ்சி குபேராக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். பட் என்ன சொல்றது, மேனிபுலேட்டட் ஹாஸ். அவன் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டான். பட் ஒர்த் இட், நிஜமாக ஒர்த் இட். பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட பொங்கல் மாப்பிள்ள 50 ரூபாய். 50 ரூபாய்? ஆமா. வடை வந்து 15 ரூபாவோ 10 ரூபா 15 ரூபா நினைக்கிறேன். செம்ம கிறிஸ்பி, வேற லெவல் கிறிஸ்பியர். பட் இது எல்லா ஏஜ் பீப்புளும் சாப்பிட்ற மாதிரி சால்ட் கம்மியாக போட்டுருக்காங்க. சால்ட் கம்மி. சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக தான் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு அந்த காட்டை, நான் ஆக்சுவலாக பொங்கல் சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா இது கூட பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க, பையன் பொங்கல் சாப்பிட்றானா. எஸ் அம்மா, நான் பொங்கல் சாப்பிட்டேன். ஸோ யா, பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு, சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. வடை டாப் நாச், செம்ம ஒரு வடை. இந்த வடைக்காகனே வந்துட்டு வரலாம், அதான் மேட்ரு. நான் வடைக்காகனே வந்து பார்த்தேன்னா இங்கே கிராஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அண்ணன் ஒரு வடை கொடுக்கணும்னு வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு போகலாம். காம்போ சரியான காம்போ, செம்ம காம்போ. நம்ம பசங்க இன்னும் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இட்லி பயங்கரமா இருக்கு, குஷ்பு மாதிரி இருக்கு, குஷ்புவே தோத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ டப் கொடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு வரட்டும். டாப் நாச்சா, ஆவரேஜா, எப்படி? நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பொடி தான் அல்டிமேட். பொடி நீங்க அப்படியா? ட்ரை பண்ணல? பொடிக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா கேஷ், இருந்தாலும் நான் பொடி சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடல. சட்னிக்கு பொடிக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ், ஆனால் சூப்பரா இருக்கு. ஆமாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேர் தான் வந்து பொங்கல் ரெஃப்யூஸ் பண்ணோம், வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, பட் சரி. சாப்பிட்டதுக்கப்புறம் இட் வாஸ் குட். தோசை ட்ரை பண்ணலாம், பொங்கல் வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆமாம், அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே, ஸோ குட், ஸோ குட். சரியான பொங்கல். இதோ காஃபி வந்திருக்கு. ஸோ எண்டிங் வந்துட்டு காஃபி வந்திருக்கு. நம்ம பசங்க வந்து காஃபி குடிக்க போகிறாங்க. நல்லா சாப்பிட்ருக்கோம். உள்ள போயிட்டு படத்துல எப்படி பர்த்டே பாய், நீ ஹாப்பி தானே? இட்லி எப்படி இருந்தது? மிளகா பொடி சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இல்ல, உள்ள வந்து யார் தோத்தா? இவன் தான் வந்துட்டு குஷ்புவே இட்லி தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குஷ்புவே இட்லி மாதிரி இட்லி தான் வந்து எல்லாம் இட்லி நல்லா இருந்ததாடா. நான் இட்லி சாப்பிடல, ட்ரையே பண்ணல. இட்லி பக்கா சூப்பரா இருந்துச்சு. அந்த மிளகா பொடி வித் நெய் தான் வேற லெவல். ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. பசங்க வந்தாங்க, பில் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ யா, உண்மையாலே நல்ல ஒரு ஃபுட், நல்ல ஒரு டைம். காலையில் ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதுதான் வந்து மேட்ரு. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஐ வில் பின் திஸ் லொகேஷன் இன் த டிஸ்கிரிப்ஷன். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ரோடை பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.